இப்போ நான் வந்து பேக் டிசைன் ரன் பண்ண போகிறேன். அதனால் பேக் டிசைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் போய்ட வேண்டியது தான். செலக்ட் பண்ணுறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, அந்த ஒயிட் வந்தாலே செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டேன், செகண்ட் ஆப்ஷன் போகிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் போனால் இதில் வந்து ஒரு 3 பர்பஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பொசிஷனு, இன்னொன்று வந்து ஆங்கிள், இன்னொன்று வந்து ஸ்கேல் எக்ஸோங்கிறது நெக்கோட மெஷர்மெண்ட்டு. பொசிஷனுங்கிறது இந்த பி என்ன டைரெக்ஷனில் இருக்கோ டிசைனை வந்து அந்த டைரெக்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால டிசைனு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இன்கேஸ் நான் மார்க்கிங் பண்ணும்போது தலைக்கீழ மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொசிஷனையும் தலைக்கீழ மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பியை கிளிக் பண்ணிவிட்டு தலைக்கீழ வச்சா பொசிஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பி என்ன பொசிஷனில் இருக்கோ டிசைன் அதுக்கு தகுந்தாப்புல கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பியை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன், டிசைனும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் சைஸு, ஸ்கேல் எக்ஸோங்கிறது நெக்கோட சைஸு. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, 100 சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக இந்த ரெட் லைட்டை வச்சு செக் பண்ணும்போது மார்க்கில் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மார்க் அவுட் வெளியில் வந்துச்சுன்னா மெஷர்மெண்ட்டு அதிகமாக இருக்குது, அதை கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். இன்கேஸ் மார்க் அவுட்டு உள்ளே வருதுன்னா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், அதை ஜாஸ்தி பண்ணிக்க வேண்டியது தான். அந்த 100ங்கிறத 110 மாற்றிக்க வேண்டியது தான். இப்போதைக்கு தேவையில்லை, அது 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. அது அங்கே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம.